அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த காலை நேரத்துல தொடர்வதாக படிக்க ஆரம்பிக்கலாம். இந்த நாளில நீதி தலைவர்கள் 4 துவங்கி படிக்கலாம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 4. தெபோராவும் பாராக்கும். ஏகூது இறந்த பின் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை மீண்டும் செய்தனர். ஆட்சோரை ஆண்டவர் கானானிய மன்னன் யாபினிடம் ஆண்டவர் அவர்களை ஒப்படைத்தார். அவனுடைய படைத்தலைவன் சீசரா அரோசத்கோயிமில் வாழ்ந்து வந்தான். இஸ்ரேலர் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டனர். ஏனெனில் அவனிடம் 900 இரும்பு தேர்கள் இருந்தன. அவன் 20 ஆண்டுகள் இஸ்ரேலை கடுமையாக ஒடுக்கினான். அச்சமயத்தில் இஸ்ரேலுக்கு இறைவாக்கினரும் இரப்பித்தோத்தின் மனைவியுமான தெபோரா நீதி தலைவியாக இருந்தார். அவர் எப்ராயிம் மலைநாட்டில் ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் இடையில் தெபோரா பேரிச்சு என்ற மரத்தின் அடியில் அமர்ந்திருந்தார். தீர்ப்பு பெறுவதற்காக இஸ்ரேல் அவரிடம் செல்வர். நப்தலியில் இருந்த கெதேசில் வாழ்ந்த அபினோவாவின் மகன் பாராக்கை அவர் ஆள் அனுப்பி கூப்பிட்டார். அவர் அவரிடம், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு கட்டளையிடுகிறார். நீ போய் நப்தலி செபுலோன் மக்களை தாபோர் மலையில் ஒன்று கூட்டி அவருடன் இருந்த 10,000 பேரை சேர்த்து கொள்ளும். யாபினின் படைத்தலைவன் சீசராவையும் அவன் தேர்களையும் படையையும் கீசோன் ஆற்றின் அருகே இழுத்து வந்து உம் கையில் கொடுப்பேன் என்றார். பாராக் அவரிடம், நீர் என்னுடன் வந்தால் நான் செல்வேன், நீர் என்னுடன் வராவிடில் நான் செல்ல மாட்டேன் என்றார். அவர் அவரிடம், நான் உம்முடன் உறுதியாக வருவேன், ஆயினும் நீர் செல்லும் வழி உமக்கு பெருமை தராது, ஏனெனில் ஆண்டவர் ஒரு பெண்ணிடம் சீசராவை ஒப்படைப்பார் என்றார். பின்பு தெபோரா எழுந்து பாராக்குடன் கேதேசு நோக்கி சென்றார். பாராக்கு செபுலோனையும் நப்தலியையும் கேதேசில் ஒன்று கூட்டினார். 10,000 பேர் அவர் பின் அணிவகுத்து சென்றனர். தெபோராவும் அவருடன் சென்றார். கேனியரான எபேர் மோசேயின் மாமனார் ஓபாவின் மக்களான கேனியரிடமிருந்து பிரிந்து வாழ்ந்து வந்தார். அவர் கேதேசுக்கு அருகில் சானாயினிடமிருந்து கருவாலி மரத்திற்கு அருகில் தம் கூடாரத்தை அமைத்திருந்தார். அபினோவாவின் மகன் பாராக்கு தாபோர் மலை மீது ஏறி விட்டதை சீசராவுக்கு அறிவித்தனர். சீசரா தன்னிடம் இருந்த மொத்தம் 900 இரும்பு தேர்களையும் தன்னுடன் இருந்த மக்கள் எல்லோரையும் அரோசத் கோயிலிருந்து கீசோன் ஆற்றின் அருகே ஒன்று திரட்டினார். தெபோரா பாராக்கு, எழுந்திரும், இந்நாளில் ஆண்டவர் சீசராவை உம்மிடம் ஒப்படைப்பார், ஆண்டவர் முன் செல்லவில்லையா என்றார். பாராக்கு தாபோர் மலையில் இருந்து இறங்கினார். 10,000 பேர் அவரை பின்தொடர்ந்தனர். ஆண்டவர் சீசராவையும் அவனுடைய தேர்கள் அனைத்தையும் படை முழுவதையும் வாழ்முனையில் பாராக்கின் முன்னால் சிதறடித்தார். சீசரா தன் தேரிலிருந்து இறங்கி தப்பி ஓடினான். பாராக்கு தேர்களையும் படையையும் அரோசத் கோயில் வரை துரத்தினார். சீசராவின் படை முழுவதும் வாழ்முனைக்கு இரையாயிற்று. ஒருவர் கூட தப்பவில்லை. சீசரா கேனியரான எபேரின் மனைவி யாபேலின் கூடாரத்திற்கு ஓடினான். ஏனெனில் ஆட்சோர் மன்னன் யாபினுக்கு கேனியரான எபேரின் வீட்டுக்கு இடையே நல்லிணக்கம் நிலவி இருந்தது. யாவில் சீசராவை சந்திக்க வெளியே வந்து, இங்கே திரும்பும் என் தலைவரே, என்னிடம் திரும்பும், அஞ்ச வேண்டாம் என்றார். அவன் அவரோடு கூடாரத்திற்கு சென்றார். அவர் அவனை ஒரு போர்வையால் மூடினார். அவன் அவரிடம், எனக்கு சிறிது தண்ணீர் கொடு, நான் தாகமாய் இருக்கிறேன் என்றான். பால் வைக்கும் தோற்பையை திறந்து அவனை குடிக்க கொடுத்தார். பின் அவனை மூடினார். அவன் அவரிடம், கூடாரத்தின் வாயில் நின்று கொள், எவனாவது வந்து இங்கு ஒரு ஆள் இருக்கிறானா என்று உன்னை கேட்டால் நீ இல்லை என்று சொல் என்றான். அவன் களைப்பால் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தான். அப்பொழுது ஏபேரின் மனைவி யாவேல் கூடார மூளை ஒன்றையும் சுத்தியல் ஒன்றையும் தம் கையில் எடுத்துக்கொண்டு வாசைப்படாமல் அவனிடம் வந்து அவன் நெற்றி பொட்டில் முளை தரையில் இறங்கும் முறை அடிக்க அவன் மடிந்தான்.
இதோ பாராக்கு சீராவை தூக்கி கொண்டு வந்தார். யாவேல் அவரை சந்திக்க வெளியே வந்தார். யாவேல் அவரிடம், வாரும், நீர் தேடும் ஆளை நான் உமக்கு காட்டுகிறேன் என்றார். அவரும் அவருடன் உள்ளே செல்ல, இதோ சீசரா இறந்து கிடந்தான். கோடார முளை அவன் நெற்றி பொட்டில் அடிக்கப்பட்டு இருந்தது. இவ்வாறு அந்நாளில் கடவுள் கானானிய மன்னன் யாவினை இஸ்ரேல் மக்களின் முன் ஒடுக்கினார். இஸ்ரேல் மக்களின் கை மென்மேலும் வலுவடைந்து கானானிய மன்னன் யாவினை நசுக்கி அழித்தது. 5ஆம் பகுதி, தெபோரா பாராக்கின் வெற்றி பாடல். அந்நாளில் தெபோராவும் அபினோவாவின் மகன் பாராக்கும் பாடிய பாடல். இஸ்ரேலின் தலைவர்கள் தலைமை தாங்கி செல்ல மக்களும் தங்களை மனமுவந்து அளிக்கின்றனர். ஆண்டவரை போற்றுங்கள், அரசர்களே கேளுங்கள், இளவரசர்களே செவி கொடுங்கள். நான் ஆண்டவருக்கு பண் இசைப்பேன், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் புகழ் பாடுவேன். ஆண்டவரே, நீர் சேரியிலிருந்து வெளிவந்த போது, நீர் ஏதோமின் வயல்வெளியை கடந்த போது நிலம் நடுங்கியது, வானம் பொழிந்தது, கார்மேகம் நீரை சொரிந்தது. ஆண்டவரின் முன்னிலையில் மலைகள் நடுங்கின. சீனாய் மலையே, நீயும் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் முன் நடுங்கினாய். அனாத்தின் மகன் சம்காரின் நாள்களிலும் யாவேலின் நாள்களிலும் நெடுஞ்சாலைகள் வெறுமையாய் கிடந்தன. பயணிகள் சுற்றுப்பாதைகளில் சென்றனர். தெபோரா, நீ எழும் வரை இஸ்ரேலின் தாயாக தோன்றும் வரை இஸ்ரேலின் சிற்றூர்கள் வாழ்விழுந்து கிடந்தன. வேற்று தெய்வங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டதும் வாயில்களில் போர் வந்துற்றது. இஸ்ரேலின் 40,000 பேர்களுள் எவரிடம் கேடயமோ ஈட்டியோ இருந்தது. என் இதயம் இஸ்ரேலின் படைத்தலைவர்களிலும் பெருமிதம் கொள்கிறது. மக்கள் நடுவில் தங்களை மனமுவந்து அளித்தவர் இவர்களே. ஆண்டவரை போற்றுங்கள். பெண் கழுதைகள் மீது விரைவிலிருந்து செல்வோரே, விலைமிகு கம்பளத்தில் வீற்றிருப்போரே, பாதையில் பயணம் செய்வோரே, பாடி மகிழுங்கள். நீர்நிலைகளின் அருகில் இருந்து எழும் பாடகர் குரல் அங்கே ஆண்டவரின் வெற்றியை பாடுகின்றது. இஸ்ரேல் ஊரக வாழ்வின் பொலிவை முழங்குகின்றது. அப்பொழுது ஆண்டவரின் மக்கள் நகர வாயில்களுக்கு இறங்கி சென்றார்கள். எழுந்திடு தெபோரா, எழுந்திடு, பாடல் ஒன்று பாடு. எழுந்திடு பாராக்கு, அபினோவாம் புதல்வா, உன் கைதிகளை இழுத்து சென்றிடு. அப்பொழுது எஞ்சிய உயிர் குடியினர் பீடு நடை போட்டனர். வலியோரை எதிர்த்து நிற்க ஆண்டவரின் மக்கள் என்னிடம் இறங்கி வந்தனர். எப்ராயிமிலிருந்து அதன் மக்கள் அமலேக்கிற்கு போயினர். பென்யமீன், உன் பின்னால் உன் மக்களும், மாக்கிரிலிருந்து தலைவர்களும் செபுலோனிலிருந்து தலைவர்களும் புறப்பட்டு சென்றனர். இசக்காரின் இளவரசர்கள் தெபோராவுடன் சென்றனர். இசக்காரின் மக்கள் பாராக்குடன் சென்றனர். அவர்கள் கால்நடையாக பள்ளத்தாக்கிற்கு விரைந்தனர். ரோபனின் பிரிவுகளிடையே விளைந்தது மாபெரும் இதய சோதனையே. மந்தைகளில் இறைச்சல்கள் கேட்கவோ தொழுவங்களிடையே நீ சென்று விட்டாய். ரோபனின் பிரிவுகளிடையே விளைந்தது மாபெரும் இதய சோதனையே. கிளையாது யோர்தானுக்கு அப்பால் தங்கியது. தான் நீ ஏன் கப்பல்களில் தங்கிவிட்டாய்? ஆசேர் கடற்பகுதியில் தங்கி அதன் துறைமுகத்திற்கு குடியிருந்தான். செபுலோன் மக்களோ தங்கள் உயிரை பணைய வைத்தனர். உயர்நிலத்து நப்தலியும் அவ்வாறே மன்னர்கள் வந்து போரிட்டனர். கானானிய மன்னர்கள் தானாக்கில் மெகிதோ நீர்நிலைகளில் போரிட்டனர். கொள்ளை பொருளாக வெள்ளி எதுவும் கிடைக்கவில்லை. வானிலிருந்து விண்மீன்கள் போரிட்டன. தங்கள் பாதையிலிருந்து சீசராவுடன் போரிட்டன. கீசோன் ஆறு அவர்களை அடித்து சென்றது. பெருங்கெடுத்து வரும் ஆறே, சீசோன் ஆறு, என் உயிர் வளைமையுடன் பீடு நடை போடு. குதிரைகளின் குழம்புகள் நிலத்தை அதிர செய்தன. குதிரைகள் பாய்ந்து ஓடின, வேகமாக விரைந்து ஓடின. மேரோசை சபியுங்கள் என்கிறார் ஆண்டவரின் தூதர். அதில் வாழ்வோரை கடுமையாக சபியுங்கள், ஏனெனில் அவர்கள் ஆண்டவருக்கு உதவி செய்ய வரவில்லை. வலிமை மிக்கோருக்கு எதிராக ஆண்டவருக்கு உதவி செய்ய வரவில்லை. கேனியனான கேபோரின் மனைவி யாவேல், நீ பெண்களுள் பேறு பெற்றவள். கோடாரம் வாழ் பெண்களுள் நீ பேறு பெற்றவள். அவன் கேட்டதோ தண்ணீர், இவள் கொடுத்ததோ பால். அவள் உயர்தர கிண்ணத்தில் தயிர் கொண்டு வந்தாள். அவள் தன் கையை கோடார மூலையில் வைத்தாள். அவள் வழக்கை தொழிலாளர் சுத்தியலை பிடித்தது.
சீசராவின் தலையில் அடித்தாள், சிதைத்தாள். அவன் நெற்றி பொட்டினை நொறுக்கினாள், துளைத்தாள். அவன் சரிந்தான், விழுந்தான். அவள் காலடியில் உயிரற்று கிடந்தான். அவள் காலடியில் அவன் சரிந்தான், விழுந்தான். அவன் விழுந்த இடத்திலேயே இறந்து கிடந்தான். சீசராவின் தாய் சாளரம் வழியாக எட்டி பார்த்தாள். சாளரத்தில் சாய்ந்து கொண்டு அவள் கத்தினாள், அவன் தேர் வர ஏன் இந்த தாமதம்? அவன் தேர் குதிரைகளின் குளம்பொலி ஏன் இன்னும் கேட்கவில்லை? அவளுடைய அறிவார்ந்த பணிப்பெண்கள் அவளுக்கு விடை கூறுகின்றனர். அவளது கேள்விக்கு அவளே விடை கூறுகின்றாள். அவர்கள் கொள்ளைப் பொருளை கண்டுபிடித்து பங்கிடுகிறார்களோ, ஆளுக்கு ஒன்று ரெண்டு பெண்கள் சீசராவுக்கு கொள்ளைப் பொருளில் வண்ண ஆடைகள், என் தோளுக்கு கொள்ளையடித்த வண்ண ஆடைகள், 2 பூப்பின்னல் ஆடைகள். ஆண்டவரே, இவ்வாறு உம் எதிரிகள் அழியட்டும். உம் மீது அன்பு கூறுவோர் பொலிவுடன் கதிரவன் போல் வாழட்டும். பின்னர் 40 ஆண்டுகள் நாட்டில் அமைதி நிலைவுற்றது. 6ஆம் பகுதியை வாசிக்கலாம். கிதியோன். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீதெனப்பட்டதை செய்தனர். அவர்கள் ஆண்டவரை மீதியானிடமிருந்து 7 ஆண்டுகள் ஒப்படைத்தார். மீதியானியரிடம் ஆட்சியில் இஸ்ரேலர் கொடுமைப்படுத்தப்பட்டனர். எனவே மீதியானிடமிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்காக மலைபிளவுகளையும் குகைகளையும் கோட்டைகளையும் தங்கள் பதுங்கிடமாக அமைத்துக் கொண்டனர். இஸ்ரேல் மக்கள் பயிரிட்டதை மீதியானரும் அமலேக்கிலும் கிழக்கில் வாழ்ந்த மக்களும் அழித்து வந்தனர். அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக முற்றுகையிட்டு காசா வரையில் உள்ள நிலப்பகுதியின் விளைச்சலை அழித்து வந்தனர். இஸ்ரேலின் உணவை விட்டு வைக்கவில்லை. ஆட்டையும் மாட்டையும் கழுதையும் எதையுமே விட்டு வைக்கவில்லை. அவர்கள் தங்கள் கால்நடைகளுடன் கூடாரங்களுடன் வெட்டுக்கிளிகள் போல் பெருங்கூட்டமாக வந்தனர். அவர்களும் அவர்களுக்குரிய ஒட்டகங்களும் எண்ணிக்கையில் அடங்கா. அவர்கள் கொள்ளையாடிக்க நாட்டினுள் வந்தனர். மீதியானியரிடம் மிகவும் சிறுமையுற்ற இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டனர். இவ்வாறு மீதியானியரை முன்னிட்டு இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் கூக்குரலிட்ட பொழுது ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு இறைவாக்கினர் ஒருவரை அனுப்பினார். அவர் அவர்களுக்கு கூறியது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் உங்களை எகிப்திலிருந்து வெளிக்கொணர்ந்தேன். உங்களை அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து வெளியே அழைத்து வந்தேன். எகிப்தியரின் கையில் இருந்தும் உங்களை நசுக்கியோர் அனைவரின் கையில் இருந்தும் உங்களை நான் மீட்டேன். அவர்களை உங்கள் முன்னிலிருந்து விரட்டிவிட்டு அவர்கள் நிலத்தை உங்களுக்கு கொடுத்தேன். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். நீங்கள் வாழும் நாட்டில் உங்கள் அமோனியரின் தெய்வங்களை வணங்காதீர்கள் என நான் உங்களுக்கு கூறியிருந்தேன். நீங்களோ என் குரலை கேட்கவில்லை. பின்பு ஆண்டவரின் தூதர் ஒபிராவில் உள்ள ஒரு கருவாலை மரத்தடியில் வந்து அமர்ந்தார். அந்த மரம் அபியேசர் குடும்பத்தவரான யோசுவாவுக்கு சொந்தமானது. அவர் மகன் கிதியோன் மீதியானியரிடமிருந்து கோதுமையை மறைப்பதற்காக திராட்சை ஆலையில் கதிர்களை அடித்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி, வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார் என்றார். ஏன் இவையெல்லாம் எமக்கு நேரிடுகின்றன? ஆண்டவர் எம்மை எகிப்தின் நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வரவில்லையா என்று கூறி, எங்கள் தந்தையர் எமக்கு வேத்துரைத்த அவரது வேத்தகு செயல்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது ஏன் ஆண்டவர் எம்மை இப்படி கைவிட்டு விட்டார்? எம்மை மீதியானியரின் கையில் ஒப்படைத்து விட்டாரே என்றார். ஆண்டவர் அவர் பக்கம் திரும்பி, உன்னுடைய இதே ஆற்றலுடன் செல்வாய். மீதியானியரின் கையில் இருந்த இஸ்ரேல் நீ விடுவிப்பாய். உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, எவ்வழியில் நான் இஸ்ரேலை விடுவிப்பேன்? இதோ மனாசேயிலேயே நிலைவுற்று இருப்பது என் குடும்பம். என் தந்தை வீட்டிலேயே நான் தான் சிறியவன் என்றார். ஆண்டவர் அவரிடம், நான் உன்னோடு இருப்பதால் நீ தனி ஒரு ஆளாக மீதியானியரை வெல்வாய் என்றார். கிதியோன், உன் பார்வையில் எனக்கு தயவு கிடைத்துள்ளது என்றார். நீதான் என்னுடன் பேசுகிறவர் என்பதற்கு அடையாளம் ஒன்று காட்டும். நான் உன்னிடம் திரும்பி வந்து எனது உணவுப் படைகளை கொண்டு வந்து திருமுன் வைக்கும் வரை இவ்விடத்தை விட்டு அகலாதீர் என்றார். அவரும், நீ திரும்பும் வரை நான் இங்கேயே இருப்பேன் என்கிறார். கிதியோன் வந்து ஆட்டுக்குட்டியையும் 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவால் புளித்த அப்பத்தையும் தயார் செய்தார். பிறகு அவர் இயற்சி ஒரு கூடையிலையும் குழம்பை ஒரு சட்டியிலும் எடுத்துக்கொண்டு அந்த கருவாரி மரத்தடிக்கு வந்து அவரிடம் கொடுத்தார். கடவுளின் தூதர் அவரிடம் இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் கொண்டு வந்து இப்பாறை மீது
வைத்து குழம்பை ஊற்று என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். ஆண்டவரின் தூதர் தம் கையில் இருந்த கோலின் முனையால் இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் தொட்டார். பாரிலிருந்த நெருப்பு எழும்பி இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் எரித்தது. ஆண்டவரின் தூதர் அவர் பார்வையில் இருந்து மறைந்தார். அப்பொழுது கிதியோன் அவர் ஆண்டவரின் தூதர் என அறிந்து கொண்டார். கிதியோன், ஐயோ, என் தலைவராகிய ஆண்டவரின் தூதரை நேருக்கு நேராக நான் பார்த்து விட்டேனே என்றார். ஆண்டவர் அவரிடம், உமக்கு நலமே ஆகுக, அஞ்சாதே, நீ சாக மாட்டாய் என்றார். கிதியோன் அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி எழுப்பினார். அதை நலம் நல்கும் ஆண்டவர் என அழைத்தார். அது இந்நாள் வரை அபியேசர் குடும்பத்தவருக்கு சொந்தமான ஓவிராவில் உள்ளது. அவ்விரவில் ஆண்டவர் அவரிடம் உன் தந்தைக்கு சொந்தமான ஒரு இளங்காளையையும் 7 வயதுள்ள மற்றொரு காளையும் தேர்ந்தெடுத்துக்கொள். உன் தந்தைக்கு சொந்தமான பாகாலின் பலிபீடத்தை இடித்து எரி. அதை அடுத்துள்ள அசேரா கம்பத்தை வெட்டி வீழ்த்து. உன் கடவுளை ஆண்டவருக்கு கோட்டையின் உச்சியில் முறையாக ஒரு பலிபீடம் கட்டு. 2வது காளையை கொண்டு வந்து நீ வெட்டிய அசேரா கம்பத்தை விறகாக்கி எரிபலியாக செலுத்து என்கிறார். கிதியோன் தம் வேலையாள்கள் 10 பேரை கூட்டிக் கொண்டு தமக்கு ஆண்டவரிட்ட கட்டளை நிறைவேற்றினார். அவர் தம் தந்தை வீட்டாருக்கும் நகர மக்களுக்கும் அஞ்சி அதை பகலில் செய்யாமல் இரவில் செய்து முடித்தார். நகர மக்கள் காலையில் துயிலெழுந்தனர். இதோ பாகாலின் பலிபீடம் இடித்தெறியப்பட்டிருந்தது. அதை அடுத்திருந்த அசேரா கம்பம் வெட்டி வீழ்த்தப்பட்டிருந்தது. அங்கே எழுப்பப்பட்ட பலிபீடத்தின் மீது 2வது காளை எரிபலியாக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவர்கள் மீது செய்தவர் யார் என்று வினவினர். அவர்கள் தேடி விசாரித்து செய்தவர் யோவாசின் மகன் கிதியோன் என்றனர். நகர மக்கள், யோவாசின் உன் மகன் கிதியோனை வெளியே கொண்டு வா, அவன் சாக வேண்டும், ஏனெனில் அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்தெறிந்தான், அதை அடுத்திருந்த ஆசேரா கம்பத்தை வெட்டி வீழ்த்தினான் என்றனர். யோசுவா தம்மை எதிர்த்து வந்த அனைவரிடமும், நீங்கள் பாகாலுக்காக போராடுகிறீர்களா, அவனை காப்பாற்றப் போகிறீர்களா? பாகாலுக்காக போராடுபவன் காலைக்குள் கொல்லப்படுவான். பாகால் கடவுளாக இருந்தால் தன் பலிபீடத்தை தகர்த்தவனோடு அவனே போராடி கொள்ளட்டும் என்றார். தன் பலிபீடத்தை தகர்த்திருந்த இந்த மனிதனோடு பாகாலே போராடி கொள்ளட்டும் என்று கூறி அவர்கள் கிதியோனுக்கு எருபாகால் என்று அந்நாளில் பெயரிட்டனர். எல்லா மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கில் வாழும் மக்களும் ஒன்று கூடி யோர்தானை கடந்து இஸ்ரேல் பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்கினர். ஆண்டவரின் ஆவி கிதியோனை ஆட்கொண்டது. அவன் எக்காலம் ஊதி அபியேசர் குடும்பத்தவரை தம்மை பின்பற்றி வருமாறு அழைத்தார். மனாசே குலம் முழுவதற்கும் அவர் தூதரை அனுப்பினார். அவர்களும் அவர் பின்வர அழைக்கப்பட்டனர். ஆசேர், செபுலோன், நப்தலி குலங்களுக்கும் தூதரை அனுப்பினார். அவர்களும் அவர்களை சந்திக்க சென்றார்கள். கிதியோன், கடவுளிடம் நீ கூறியபடி இஸ்ரவேலை என் மூலம் விடுவிக்க விரும்பினால், இதோ நான் ஆட்டு கம்பளியை போரடிக்கும் களத்தில் வைக்கிறேன். கம்பளி மேல் மட்டும் பனி இறங்கியிருந்தது, தரை முழுவதும் காய்ந்திருந்ததே. ஆனால் நீர் கூறியபடி என் மூலம் இஸ்ரவேலை விடுவிப்பீர் என அறிந்து கொள்வேன் என்றார். அவ்வாறே நடந்தது. மறுநாள் காலை அவர் எழுந்த கம்பளியை பிழிந்தார். அவர் கம்பளியை முறுக்கி பிழிய பனி நீர் ஒரு கிண்ணம் முழுவதையும் நிரப்பியது. கிதியோன் கடவுளிடத்தில், எனக்கு எதிராக நீர் சினம் கொள்ளாதீர், மீண்டும் ஒரு முறை நான் பேசுகிறேன், இன்னும் ஒரு முறை மட்டும் நான் கம்பளியால் சோதித்து பார்க்கிறேன். கம்பளி மட்டும் உடனே இருக்க வேண்டும், தரை மீது எங்கும் பனி இறங்கியிருக்க வேண்டும் என்றார். அவ்வாறே அவ்விரவில் ஆண்டவர் செய்தார். அவ்விரவில் ஆண்டவர் அவ்வாறே செய்தார். கம்பளி மட்டும் உளுந்திருக்க, தரை மீது எங்கும் பனி இறங்கி இருந்தது. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நீதி தலைவர்கள் 4, 5, 6 பகுதிகள் வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் ஆட்சியும் சதா காலங்களில் உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.